friends, welcome back to Gitchu's Kitchen. Please like and subscribe to our channel to support special children in need. Your views are more valuable for us. Today let's see how to make yummy quick chutney. 5 நிமிஷத்தில் ஒரு சட்னி பண்ணலாம் வாங்க. இதில் மெயின் ஐட்டமே தக்காளி தான். ஒரு மீடியம் சைஸ் 3 தக்காளி எடுத்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மசாலா பொடி எல்லாம் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸு, மஞ்சள் பொடி, ஜீரா பொடி வச்சுருக்கேன். நல்லெண்ணெயில் தாளிக்க போகிறேன். அதுக்கப்புறம் உப்பு, இங்கே பொட்டுக்கடலை மாவு வச்சுருக்கேன் கொஞ்சம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சட்னியை நம்ம நல்லெண்ணெய் வச்சு தான் தாளிக்க போகிறோம். அதுதான் இந்த டிஷ்ஷுக்கு, இந்த சட்னிக்கே ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க. தாராளமாக போட்டுக்கோங்க எண்ணெயை. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஜீரகம், வெந்தயம், கடுகு இதில் போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு நம்ம இதில் சில்லி ஃப்ளேக்ஸு அதை போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா நீங்கள் காஞ்ச மிளகாவை மிக்சியில் குறப்பாக அரைச்சிட்டு அது கூட போடலாங்க. இல்லை போட்டுக்கோங்க, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் அது இது பண்ணி விடுங்க, மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த பவுட்ரு மசாலாலாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் நான் தனித்தனியாக போடுறேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் பொடி எல்லாம் தனித்தனியாக போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுல் குழம்பு மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் அரைச்சி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துக்கிறேன். இது திப்பியாக இருக்கணும் தக்காளி, அப்போ தான் இதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ பொட்டுக்கடலை மாவை நம்ம தண்ணியாக கரைச்சி அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இந்த சேர்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே திக்காக வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. திக்காகிடுச்சா, நம்மளோட சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், இவ்வளோ குயிக்காக ஒரு சட்னி, அதுவும் நமக்கு ஆலு பராட்டா, அப்புறம் மற்ற சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ஒரு சட்னி, குயிக்காகவும் பண்ணிடலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ட்ரை பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி. பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.